சாந்தி. சிவபரமாத்மா பிரம்மா பாபா பிரம்மா தந்தையின் ஷரீரத்தில் பிரவேசம் செய்து அவர் கூறிய இந்த ஞான மொழிகளை முரளி அப்படிங்கிறோம். முரளிங்கிறது 2 விதமாக சொல்லப்படுகிறது. ஒன்று சாகார முரளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மா பாபா தன்னுடைய ஷரீரத்தில் இருக்கும் பொழுது சிவபாபா அவதரித்து அவர் ஷரீரத்தின் மூலமாக சொன்ன விஷயங்கள் சாகார முரளி என்று சொல்லப்படுது. 1936 சிவபரமாத்மா அவதரித்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. பிரம்மா பாபா ஷரீரம் விட்டது 1969 18 ஜனவரி 1969 நாம பிராமணர்களினுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள். அதுக்கு பேர் ஸ்மிருதி திவஸ், நினைவு நாள். பிரம்மா பாபாவினுடைய சாகார பார்ட்டு முடிஞ்சிருச்சு. சாகார பார்ட்டுன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய ஷரீரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டுமோ அந்த பாகம் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா அவர் என்ன ஆயிட்டாரு? அவர் ஏஞ்சலிக் ஸ்டேஜை அடைஞ்சிட்டாரு. அவர் தனது ஒளி உடலில் இப்போ இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ பிரம்மா பாபா தன்னுடைய இந்த பூத உடலை நீர்த்து இப்பொழுது அவர் இருக்கிற எந்த உடலில் இருக்கிறாரு? ஒளி உடல், ஆகாரி உடல், ஃபரிஷ்தா, ஏஞ்சலிக் பாடி, இப்படி என்ன பேர் சொன்னாலும் உன்னே தான். இப்போ நம்ம சரீரம் விட்ட பிறகு நமக்கு ஒரு ஒளி உடல் இருக்குமா இருக்காதா? இன்னொரு தாயினுடைய கர்ப்பத்தில் நாம் நுழையிற வரை நம்ம அந்த ஒளி உடலோடு இருப்போமா இல்லையா? ஆனால் பிரம்மா பாபா தன்னுடைய ஷரீரத்தை எதனால் நீத்தாரு அப்படின்னா தன்னுடைய பூரணத்துவத்தை அவர் அடைந்து விட்டார். அப்படின்னா இனி அந்த சாக்கார பூத உடலில் இருந்து அவருடைய கர்ம கணக்கை முடிப்பதற்கான எந்த ஒரு கணக்கும் இல்லை. அப்போ அதன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கர்மா தீத்த நிலை. கர்மா தீத்த நிலை அப்படின்னா இனி கர்ம கணக்கை செட்டில் பண்ணுவதற்காக இந்த 5 தத்துவங்களினாலான பூத உடல், சாக்கார உடல் தேவையில்லை அவருக்கு. அவர் தன்னுடைய சம்பூர்ண நிலையை அடைந்ததனால இந்த சாக்கார சரீரத்தை விட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? பறந்து போயிட்டார். பறந்து போனாலும் பரந்தாமம் போகலை. ஏன் போகலை அப்படின்னா நம்ம எல்லாரும் ரெடி ஆகணும்ல. நம்ம எல்லாரும் ரெடியாகி விநாசம் நடக்கும் பொழுது சத்தியுகத்தின், அதாவது இப்போ இருந்தே சத்தியுகத்தினுடைய ஸ்தாபனை ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வெளியிலையும் சத்தியுகம், அதாவது ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சத்தியுகத்தின் ஸ்தாபனை நடக்கணும்ல, அதுவரை சில விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாரும் பரந்தாமம் போகணும், அப்புறம் சத்தியுகம் வரணும் இல்லையா? இதுதான் நம்ம ராஜயோக தியானத்தினுடைய ஒரு லட்சியமாக பார்க்கப்படுகிறது. முக்தி, ஜீவன் முக்தி. முக்தின்னா என்ன? பரந்தாமம் போவது. ஜீவன் முக்தின்னா என்ன? சத்தியுகத்துக்கு வருவது. அப்போ பிரம்மா பாபா அவ்யக்த உடல் இல்லை ஆகாரி உடல் இல்லை ஏஞ்சலிக் பாடி இல்லை ஃபரிஷ்தா, பாருங்கள் எத்தனை டிஃப்ரெண்ட்டாக வேர்டு சொல்லியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே அடுத்து வருகின்ற முரளிகளில் இந்த வார்த்தைகள் திரும்பவும் யூஸ் செய்வோம். என்னென்னா ஆகாரி உடல், அவ்யக்த நிலை, ஏஞ்சலிக் பாடி, ஃபரிஷ்தா. புரியுதுங்களா? ஸோ இந்த ஏஞ்சலிக் பாடியில் இப்போ யார் இருக்கிறாங்க? பிரம்மா பாபா இருக்கிறார். இப்போ இந்த ஏஞ்சலிக் பாடி 1969 ஜனவரி 18 அவர் நினைவு தினத்திற்கு அப்புறம் எப்படி வர்றாரு? சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் இன்னொரு
ரதத்திற்கு, இன்னொரு ஷரீரத்தில் பிரவேசம் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், யாரோட ஷரீரத்தில் பிரவேசம் பண்ணுறாங்களோ அப்போ அந்த ஷரீரத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்க? பிரம்மா பாபா அவருடைய ஏஞ்சலிக் பாடி, அதில் சிவபாபா பிரவேசம் பண்ணியிருப்பார். அப்போ நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பாப் தாதா அப்படின்னு அவரை சொல்லுவோம். யார் பாப்? பாப்னா அப்பா சிவபாபா, தாதா அப்படின்னா மூத்த சகோதரன். பிரம்மா பாபாவை முதல் குழந்தையாக அவர் ஸ்வீகரிச்சுக்கிட்டாரு. யார்? சிவபாபா. அப்போ நம்ம எல்லாருக்குமே மூத்த சகோதரன் யாராங்க? பிரம்மா பாபா. பிரம்மாவை தந்தைன்னு சொல்கிறோம், மூத்த சகோதரனும் சொல்கிறேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நம்ம எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவினுடைய குழந்தைகள். கரெக்டா? இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பரமாத்மாவினுடைய குழந்தைகளாகிய நம்ம எல்லோருமே சகோதரர்கள். ஆத்மாக்கு ஜெண்டர்லாம் கிடையாது, ஆண் பால் பெண் பால் கிடையாது, சகோதரத்துவம் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த பெண் உடலில் நான் இருந்தாலும் பரமாத்மாவினுடைய குழந்தை, அவ்வளோதான். அந்த குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம சகோதரத்துவம்னு தான் சொல்லுவோம். அதனால் அந்த சகோதரத்துவம்னு இருக்கிறதுனால ஆண் அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? ஆத்மா சரீரத்தில் வந்த பிறகு தானே ஆண் சரீரமோ பெண் சரீரத்துக்கு ஏற்றபடி ஆண் பெண்ணுன்னு சொல்லப்படும். இப்போ ஆத்மாவாக தனியாக இருக்குது, அதனை ஆண்னு சொல்ல முடியாது பெண்ணுன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த பாயிண்ட் புரியுதா எல்லாருக்கும்? ஸோ அப்போ ஆத்மா அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் பரமாத்மாவின் குழந்தைகளாகிய நம்ம எல்லாருமே சகோதரத்துவம் அப்படின்ற சம்பந்தத்தில் வர்றோம். ஓகேங்களா? அப்போது இதில் பார்க்கும் பொழுது பிரம்மா பாபா தான் மூத்த சகோதரர். ஏன்? சிவபாபா பிரம்மாவினுடைய உடலில் வந்த உடனே முதல் குழந்தையாக ஸ்வீகரித்தது யார்? பிரம்மா பாபா. அந்த ரீதியில் பிரம்மா பாபா மூத்த சகோதரர். அப்போ பாப் தாதா அப்படின்னா யார் யார்? சிவபாபாவும் பிரம்மா மூத்த சகோதரரும் ரெண்டு பேருமே ஒரு ரதத்தில் பிரவேசம் பண்ணுறாங்க. அவங்க பேர் குல்சார், குல்சார் தாதி. ஓகேங்களா? தாதி அப்படின்னா என்ன? மூத்த சகோதரி. தாதா தாதி சொல்கிறோம்ல, மூத்த சகோதரின்னு சொல்லலாம். தாதின்னா பாட்டின்ற ஒரு பொருளும் இருக்குது. ஓகேங்களா? தாதி அப்படின்னா குல்சார் தாதி அப்படின்னா மூத்த சகோதரி. அந்த மூத்த சகோதரியின் உடலில் யார் ரெண்டு பேர் பிரவேசம் பண்ணுறாங்க? சிவபாபாவும் பிரம்மா பாபாவும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? கிளியரா? இது எப்போருந்து நடக்குது? பிரம்மா பாபா தன்னுடைய ஸ்தூலமான சாகாரமான ஷரீரத்தை விட்ட பிறகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குல்சார் தாதி உடல்ல வந்து சொன்ன மகா வாக்கியங்கள் அவ்யக்த முரளி. அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்? ஷரீரம் இல்லாதன்னு அர்த்தம். பிரம்மா பாபாவுக்கு ஷரீரம் இல்லைல்ல, நம்மளை போல ஷரீரம் இல்லை, ஒளி உடல் தான் இருக்குது. சாக்கார உடல் இல்லை, ஆக்காரி உடல் இருக்குது. அப்போ அவ்யக்தம், அதற்கு பேர் தான் அவ்யக்தம். நம்ம இதை நிறைய முறை ரிப்பீட் பண்ணிட்டோம், உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அப்பொழுது சொல்லப்பட்ட முரளிகள் 1969 18 ஜனவரிக்கு அப்புறம் சொல்லப்பட்ட முரளிகளுக்கு பெயர் என்ன? அவ்யக்த முரளிகள். அதுக்கு முன்னாடி சாக்கார முரளிகள். 1969க்கு முன்னாடி பிரம்மாவின் சரீரத்தில் சிவபாபா சொன்ன முரளிகள் சாக்கார முரளிகள். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போகின்ற முரளி ஒரு சாக்கார முரளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வருடத்திற்கு முன்னால் அது சொல்லப்பட்டிருக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொல்கிறீங்களா? வெரி குட், வெரி குட். 1969 18 ஜனவரிக்கு முன்னாடி சொல்லப்பட்ட முரளி என்ன? அது பேர் சாக்கார முரளி. வெரி குட். ஆத்மா பரமாத்மா பாடம் படித்தோம்ல, பரமாத்மாவினுடைய உருவம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒளி வடிவம். நம்மளோட நாம ஆத்மாக்களினுடைய வடிவம் என்ன? அவ்வளோதான். அப்போ உருவம் இல்லாதவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒளிங்கிறதும் ஒரு உருவம் தானே. பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு பாடலில் வரும்ல, நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபா அப்படின்னெல்லாம் பாட்டில் வரும். குணமல்லாத பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு. பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் கடவுள் அப்படின்லாம் கிடையாதுல்ல. நமக்கு இப்போ தெளிவாக தெரியும், சிவ பரமாத்மா அவருடைய நாமம், ரூபம், காரியம், கர்த்தவியம், தேசம், இது எல்லாம் நம்ம பரமாத்மா பாடத்தில் படிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா. அப்போ பரமாத்மாவினுடைய உருவம் என்ன? ஒளி ரூபம். நம்ம எப்படி ஒளி ரூபமாக இருக்கிறோம், தந்தையை போல நாமளும் ஒளி ரூபம், அவரும் ஒளி ரூபம்தான். ஸோ அந்த ஜோதி வடிவமான சிவபாபா பிரம்மாவினுடைய ஆகாரி உடலில் பிரவேசம் பண்ணி, அப்புறம் இவங்க 2 பேரும் இன்னொரு ரதத்தில், ரதம்னா என்ன? உடல், 5 தத்துவங்களினால இந்த உடல், எலும்பு, சதை, நரம்பு, பிண்டம், அதுதான் சாக்கார உடல். ஓகேங்களா. நான் சாக்கார உடல்னு இனிமேல் சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் புரியும். கரெக்டாக நான் திரும்ப விளக்க மாட்டேன். உங்களுக்கு இது கிளியராக இருக்கா? சாக்கார உடல், ஸ்தூல உடல்னால் புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு சாக்கார உடலில் நுழையிறாங்கல்ல, அவங்க பேர் என்னன்னு சொன்னோம்? அவங்க பேர் என்னன்னு சொன்னேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அந்த தாதி பேர் என்ன? பிரம்மாவினுடைய உடலில் தான் சிவபாபா பிரவேசம் பண்ணி இவங்க 2 பேரும் இன்னொரு ரதத்தில் பிரவேசம் பண்ணுறாங்கல்ல, அந்த ரதத்தினுடைய பெயர் என்ன? குல்சார். குல்சார் தாதி. கிளியரா? இப்போ புரியுதுங்களா? குல்சார் தாதி. அப்பன்னா ஒரு உடல்ல 3 ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? பிரம்மா பாபா இருக்கிறாரு, சிவபாபா இருக்கிறாரு, அந்த குல்சார் தாதி அவங்களோட ஆத்மாவும் இருக்கும். இப்போ நான் தான் குல்சார் தாதின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய சரீரத்தில் பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் சேர்ந்து வர்றாங்க. அப்போ இப்போ என்னுடைய சரீரத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? 3 பேர். கிளியரா? கணக்கு கிளியரா? ஓகே. அப்போ 1969க்கு அப்புறம் சொல்லப்பட்ட முரளிகள் அவ்யக்த முரளிகள். அவ்யக்தம் அப்படின்னா பிரம்மா பாபா தன்னுடைய வியக்த சரீரத்தை, சாக்கார சரீரத்தை நீர்த்து அவ்யக்தமான பிறகு சொல்லப்பட்ட முரளிகள்ங்கிறதுனால அதுக்கு பேர் அவ்யக்த முரளி. ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போ நம்ம முரளிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கு இந்த சங்கம யுகத்தில் இந்த பேசிக் கோர்ஸ் முடிச்சுட்டு முதலாக முரளி கேட்கின்ற ஒரு மகத்தான வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதற்கு மீண்டும் வாழ்த்துக்கள். ஏன்னா பேசிக் கோர்ஸில் சொன்னதும் சிவபாபா சொன்னது தான். இருந்தாலும் ஒரு எழுத்து பிறழாமல் அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை இப்போ நாம் கேட்க போகிறோம். இது ஒரு மாபெரும் பாக்கியமா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நமக்கு தெரியும், பக்தியில் இறைவனை பற்றி நாம் என்னென்னமோ புகழாரம் சூடுவோம், மகிமை பாடுவோம். ஆனால் அவர் அப்படித்தானா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ இந்த முரளிங்கிறது சிவபாபா தானே சொன்ன வாக்கியங்கள். அப்போ இப்போ நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கணும் அப்படின்னா, சிவபாபா இந்த மகா வாக்கியங்களை குழந்தையாகிய எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கு நான் ஒரு கருவி. இப்போ நான் என்னுடைய வாயை யூஸ் பண்ணி இந்த முரளியை படிக்கிறேன்னா நான் ஒரு கருவி, அவ்வளோதான். ஆனால் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் யாருடையது? சிவபாபாவினுடையது. பாருங்க, உங்கள் முன்னாடி சிவன் காட்சி கொடுத்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த ஃபீலிங்கை உங்கள் மனசுக்குள்ளே, அந்த பாவனையை கொண்டுட்டு வாங்க. ஏன்னா சாக்ஷாத் சிவபரமாத்மா பேசின விஷயங்களை ஒரு எழுத்து பெறலாமல் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க.
ஓகே, எல்லாரும் கவனம் கொடுத்து மிக மிக அன்போடு உங்களுடைய பாக்கியத்தை நினச்சி இந்த முரளிகளை கேட்கணும். இனிமையான குழந்தைகளே, சிவபாபா எப்போ ஆரம்பித்தாலும் நமக்கு தானே அட்ரஸ் பண்ணுறாரு. யாருக்காக சொல்கிறாரு? குழந்தைகளாகிய நமக்கு சொல்கிறாரு. அப்போ அவர் எப்படி ஆரம்பிப்பார்? மை ஸ்வீட் சில்ட்ரன், இனிமையான குழந்தைகளே. சிவபாபா பிரம்மா பாபா சரீரத்தில் வந்து இந்த முரளிகள் சொல்லும் பொழுது அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜ் ஹிந்தி. ஓகேங்களா? ஸோ ஹிந்தியில் என்ன சொன்னாரோ அதை தமிழில் மொழிபெயர்த்து இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இனிமையான குழந்தைகளே அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருப்பார். எப்படி ஆரம்பிச்சிருப்பார்? மீட்டே பச்சே. ஓகேங்களா? ஒரு சில வார்த்தைகள் ஹிந்தியில் கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வார்த்தைகளால் தான் பாபா என்ன கூப்பிடுறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறாரு பாபா நம்மளை? மீட்டே பச்சே. மீட்டே பச்சேன்னு என்ன அர்த்தம்? இனிமையான குழந்தைகளே. ஓம் சாந்தி. 25/1/2025 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, சுறுசுறுப்பான மாணவராகி நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். மந்தமான மாணவராக ஆகக்கூடாது. யாருக்கு முழு நாளும் உற்றார் உறவினர்களின் நினைவு வருகின்றதோ அவர்கள் மந்த புத்தியுடையவர்கள். பாபா என்ன சொல்றாரு? சுறுசுறுப்பான மாணவர் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். மனதை இந்த ஞான சிந்தனை செய்து பிஸியா வச்சுக்கணும். புத்தி எந்த நேரம் பார்த்தாலும் தேக சம்பந்தங்கள் கிட்ட இல்ல வந்து தேகம் சம்பந்தமான தொடர்பான விஷயங்கள் கிட்ட போகுது அப்படின்னா பாபா சொல்றாரு அவர்கள் மந்த புத்தியுடையவர்கள். புத்தி ஷார்ப்பா இருக்குது அப்படின்னா நம்ம பாபாவை நினைவு செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டளையை இட்ட உடனே மனமும் புத்தியும் ஒருமுகப்பட்டு பாபாவை நினைவு செய்யணும். ஞான சிந்தனை ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்குள்ளே ஆழத்துல போய் நம்ம மனதையும் புத்தியையும் பிஸியா வச்சுக்க முடியணும். அது அல்லாம மற்ற விஷயங்கள்ல மனம் போகுது அப்படின்னா பாபா சொல்றாரு அவங்கள மந்த புத்தி உடையவர்கள் அப்படின்னு. கேள்வி: சங்கம யுகத்தில் அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலி என யாரை கூறுவோம் சங்கம யுகத்துல? பதில்: யார் தனது உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பயனுடையதாக ஈடுபடுத்தினார்களோ மேலும் ஈடுபடுத்துகின்றனரோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். சிலர் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை என புரிந்து கொள்ளப்படுகிறது. விநாசம் எதிரில் இருக்கிறது. நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தந்தை இப்பொழுது நேரில் வந்திருக்கிறார். நாம் நம்முடைய அனைத்தையும் நன்கு பலனளிக்கும்படியாக பயன்படுத்த வேண்டும். தைரியமாக இருந்து நிறைய பேருடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்காக நிமித்தமாக வேண்டும் என அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அறிகிறார்கள். அதிர்ஷ்டசாலி குழந்தைகள், புத்திசாலி குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? இப்பொழுது இந்த சங்கம யுகத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன். விநாசம் கண்ணெதிரில் இருக்குது. விநாசம் தலைக்கு முன்னாடி இருக்குது. விநாசம் கண்ணெதிரில் இருக்கிறது. இதற்கு முன்னாடி, விநாசம் ஆவதற்கு முன்னாடி ஏதாவது செய்து என்னுடைய அதிர்ஷ்டத்தை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் அந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு இருக்குமா? அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் என்ன நினைப்பாங்க? என்னுடைய பாக்கியத்தையும் நான் உருவாக்கணும், மற்றவர்களினுடைய பாக்கியத்தையும் நான் உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய உடல், மனம், செல்வம் எல்லாத்தையும் பயனுடையதாக ஆக்குவாங்க.
இப்போ உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்க மாட்டாங்க. பாபா ஏற்கனவே சொல்ற மாதிரி இது சிவ பாபாவின் பண்டாரா. ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பயனுள்ளதாக ஆக்கணும். ஒவ்வொன்றுக்கான கணக்க பாபா கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பயனுடையதாக ஆக்குற குழந்தைகளை பாபா என்ன சொல்றாரு? அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அப்படிங்கிறாரு. நமக்கு தெரியும் பிரம்ம பாபா என்ன பண்ணாரு அப்படின்னு. மம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியும். பிரம்ம பாபா வைர வியாபாரி இருந்தாங்க. மம்மா கிட்ட எதுவும் இல்லை. மம்மா கிட்ட எது இருந்தது? தன்னுடைய உடல், மனம். அப்ப அத முழுமையா யஜ்யத்துல கொடுத்தாங்க. பாபா உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் யஜ்யத்துல அர்ப்பணம் செய்தார். அதனாலதான் அவங்க 2 பேருமே நம்பர் 1, நம்பர் 2. அப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாரையும் விட அதிர்ஷ்டசாலி. அடுத்து பாடல். அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கின்றேன். அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கின்றேன். ஓம் சாந்தி. இங்கு குழந்தைகள் நீங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். பாபா எப்பயுமே சொல்லுவாரு, பாக்கியத்தின் பேனாவும் உங்க கையில கொடுத்துட்டேன். நீங்க எவ்வளோ ரேகைய எவ்வளோ நீளமா வரையணுமோ அதை நீங்க வரைஞ்சுக்கலாம். பாக்கியத்தின் ரேகைய நீங்க வரைஞ்சுக்கலாம். கையில பாருங்க, கையில கைரேகையை பார்த்து இது இந்த ரேகை, இது அந்த ரேகைன்னு சொல்றாங்கல்ல. அது போல இங்க பாபா இந்த பாக்கியத்தின் பேனாவை கொடுத்துட்டார். அனைத்து பொக்கிஷங்களின் சாவிய நம்ம கையில கொடுத்துட்டாரு. இப்ப நாம தானே போய் பூட்டை திறந்து அந்த பொக்கிஷங்களை எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக நாம் அவரிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தியை பெறலாம். அப்ப இந்த அதிர்ஷ்டத்தை நாம தான் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயரை எழுதி மேலும் பகவான் வாட்ச், பகவான் வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத்தருகிறேன் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது கிருஷ்ண பகவான் வாக்கியம் அப்படிங்கிறது சரியில்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்? இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் கூட தன்னுடைய 84வது பிறவியில பரமாத்மா சிவன் கிட்ட ராஜயோகம் கற்றுக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணராக மாறினார். அவரு கிரியேஷன், பாபா கிரியேட்டர். கிரியேஷன் எப்பயுமே கிரியேட்டராக ஆக முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் அது மட்டுமல்லாது ஒரு சிறுவர், இளவரசர். அவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் இல்லையா? என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படின்னு. அப்ப பாபா சொல்றாரு, இப்பொழுது கிருஷ்ண பகவான் வாட்ச் என்பதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் என்பது லட்சியமாக கூறப்படுகிறது. நம்ம என்ன சொல்றோம் பாபா கிட்ட? பாபா நம்மளை கேள்வி கேட்டா என்ன ஆகணும்னு விரும்புறீங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுடைய லட்சியமாக என்ன சொல்றோம்? நான் லக்ஷ்மி ஆக போறேன், நாராயணர் ஆக போறேன். இப்ப லட்சியத்தை தான் லக்ஷ்மியாக, நாராயணனாக. நாராயணன் தானே சிறு வயதுல கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணர் என்பது லட்சியமாக கூறப்படுகிறது. கிருஷ்ணராக ஆவதுதான் இந்த ராஜயோக தியான கல்வியின் மூலமாக நம்ம ஆறோம். அதனுடைய நோக்கம் அதுதான், குறிக்கோள் அதுதான். அப்ப கிருஷ்ணர் எப்படி பகவானு வாச்ச அப்படின்னு சொல்ல முடியும்? கிருஷ்ண பகவானு வாச்சன்னு எப்படி சொல்ல முடியும்? கிருஷ்ணர் என்பது குழந்தைகளாகிய உங்களது லட்சியமாகும். இது பாடசாலையாக இருக்கிறது. பகவான் கற்பிக்கின்றார். நீங்கள் அனைவரும் இளவரசன், இளவரசியாக ஆகின்றீர்கள். தந்தை கூறுகிறார், மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவதற்காக நான் பல பிறவிகளின் கடைசி நேரத்தில் உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுகிறேன். நம்ம எல்லாருமே வைகுந்தத்திற்கு அதிபதியாக ஆவதற்காக அவர் என்ன பண்றாரு? பல பிறவிகளின் கடைசி நேரத்துல இந்த ஞானத்தை கூறுகிறேன். யாருடைய பல பிறவிகளின் கடைசி பிறவியில? ஸ்ரீகிருஷ்ணருடைய பல பிறவிகளின் கடைசி நேரத்துல அவருடைய உடல்ல அவதரித்து இந்த ஞானத்தை சிவபாபா சொல்றாரு. இந்த பாடசாலையில் ஆசிரியராக சிவபாபா இருக்கின்றார். ஸ்ரீகிருஷ்ணர் இல்ல. தெய்வீகமான தர்மத்தை சிவபாபா மட்டுமே உருவாக்குகின்றார். நாங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக இங்கு வந்துள்ளோம் என குழந்தைகள் கூறுகிறார்கள். நாங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக
நாம் பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்துள்ளோம். நாம் பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்துள்ளோம் என ஆத்மா அறிந்துள்ளது. இதுதான் இளவரசன் இளவரசியாக ஆவதற்கான அதிர்ஷ்டமாகும். ராஜயோகம் அல்லவா? சிவபாபா மூலமாக முதலில் ராதை கிருஷ்ணர் என்ற சொர்க்கத்தின் 2 இலைகள் உருவாகின்றது. சத்தியுகத்தின் சாப்ளிங் நடப்பட்டு விட்டது. அப்ப ஒரு விதைய போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதை முளைச்சு வரும் பொழுது 2 இலை வரும். அந்த முதல் 2 இலையாக யார சொல்றாரு பாபா? முதல் 2 இலையாக ராதையும் கிருஷ்ணரையும் சொல்றாரு. இந்த சித்திரங்கள் மிகவும் சரியாக புரிய வைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சித்திரங்கள் மிகவும் சரியாக புரிய வைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. கீதையின் ஞானத்தின் மூலமாகவே அதிர்ஷ்டம் உருவாகின்றது. அதிர்ஷ்டம் விழிப்படைந்து இருந்தது, பிறகு துண்டிக்கப்படுகிறது. பல பிறவிகளின் கடைசியில நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் இளவரசராக ஆக வேண்டும். முதலில் ராதை கிருஷ்ணராக ஆவார்கள், பிறகு அவர்களிடம் ராஜ்யம் நடக்கும். ஒருவர் மட்டும் இருக்க முடியாதல்லவா? சுயம்வரத்திற்கு பிறகு ராதை கிருஷ்ணரிலிருந்து சுயம்வரத்திற்கு பிறகு ராதா கிருஷ்ணர், அதாவது ராதை மற்றும் கிருஷ்ணரிலிருந்து லக்ஷ்மி நாராயணராக ஆவார்கள். ஒரு ராஜ்யத்துல ராஜா ராணி 2 பேரும் இருப்பாங்கல்ல, ஒருத்தரா ஆட்சி செய்ய முடியாதுல்ல. அந்த ரீதியில பாபா புரிய வைக்கிறாரு. நரனிலிருந்து இளவரசராக, அதாவது நாராயணராக ஆவது ஒரே விஷயம்தான். இந்த லக்ஷ்மி நாராயணர் ஸ்வர்க்கத்தின் எஜமானராக இருந்தார்கள் என குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சங்கம யுகத்தில்தான் அவசியம் ஸ்தாபனை ஏற்பட வேண்டும். எனவே சங்கம யுகத்தை புருஷோத்தம யுகம் என கூறப்படுகிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகும். மற்ற தர்மங்கள் வினாசமாகிவிடும். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. அந்த வரலாறு பூகோளம் மீண்டும் ஏற்படும். மீண்டும் ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படும். அங்கு லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. ஃபரிஷ்தானாக இருந்தது. இப்பொழுது உலகம் சுடுகாடாக ஆகிவிட்டது. அனைவரும் காம விகாரம் என்ற நெருப்பில் எரிந்துவிட்டனர். சத்தியுகத்தில் நீங்கள் மாளிகையை உருவாக்கினீர்கள். பூமியின் அடியிலிருந்து தங்கத்தால் ஆன துவாரகை அல்லது இலங்கை மேல் நோக்கி வெளிப்படும் என்பதில்லை. துவாரகை உருவாகும். அங்கு இலங்கை இருக்காது. பொற்கால உலகம் என ராமராஜ்யம் கூறப்படுகிறது. உண்மையான தங்கம் இருந்தது. இவை அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. பாரதம் எவ்வளவு செல்வந்த நாடாக இருந்தது, இப்பொழுது அனைத்தையும் இழந்துவிட்டது என நீங்கள் புரிய வைப்பீர்கள். இந்த வார்த்தையை எழுதுவதில் தவறு ஏதுமில்லை. சத்தியுகத்துல ஒரே ஒரு தர்மம் இருந்தது. அங்கு மற்ற எந்த ஒரு தர்மமும் இருக்க முடியாது என உங்களால் புரிய வைக்க முடியும். இதை எழுத முடியும். இதை எழுதி நீங்க புரிய வைக்க முடியும். ஒரே ஒரு தர்மம் இருந்தது. ஏன்? அந்த தர்மம் எல்லாருக்கும் காமனா இருக்கும். நான் ஆத்மா அப்படின்ற சுய தர்மத்துல இருந்ததுனாலதான் இந்த சத்தியுகம்ங்கிறதே உருவாகுது. அப்ப நான் ஆத்மான்ற சுய தர்மம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான விஷயம் தானே. அப்ப நம்ம ஈஸியா அதை புரிய வைக்கலாம்ல. அப்ப சத்தியுகத்துல ஆத்மாக்கள் இல்லாம வேற யாராவது இருக்க போறாங்களா? தேவதைகள் எல்லாருமே ஆத்மா உணர்வோடு இருப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காக சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பாட்டதுக்குள்ள, ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். குலம் அப்படிங்கிறது பல குலங்கள் எதனால வருது? தேக உணர்வின் அடிப்படையில தான் வருது. தன்னை தேகத்தின் ஆதாரத்துல அடையாளப்படுத்தினாதான் குலங்கள் வரும். ஆத்மான்ற ஆதாரத்துல அடையாளப்படுத்தணும்னா அங்கு ஒரே ஒரு தர்மம் தானே இருக்கும். அப்ப அதனால பாபா சொல்றாரு, இந்த வார்த்தையை எழுதுவதில் தவறு ஏதும் இல்லை. சத்தியுகத்துல ஒரே தர்மம் இருந்தது அப்படின்னு. இது எப்படி முடியும்? தேவதைகள் மட்டுமா இருப்பார்கள் என சிலர் கேட்கிறார்கள்.
அநேக விதமான வழிமுறைகள், வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒருவர் வழி இன்னொருவரோடு ஒத்துப்போவதில்லை. எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது! எவ்வளவு நடிகர்கள் இருக்கின்றார்கள்! இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. நாம் சொர்க்கவாசியாக ஆகின்றோம். இந்த நினைவு இருந்தால் சதா முகமலர்ச்சியோடு இருப்பீர்கள். குழந்தைகள், உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். உங்களுடைய லட்சியம் உயர்ந்தது அல்லவா? சோ பாபா என்ன சொல்ல வர்றாரு? சில பேர் கேக்குறாங்க, இது என்ன தேவதைகள் மட்டுமா இருப்பாங்க அப்படின்னு. அப்படின்னா அவங்க புத்தியில சத்தியுகம் திரேதா யுகத்துல நடிப்பதற்கான பாரிட்டு இல்லைன்னு தான் அர்த்தம். பாபா அவ்வளவு அழகா புரிய வைக்கிறாரு. நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள். நம்ம ஆத்மாவினுடைய சுய தர்மத்துல இருக்கும் பொழுது என்ன, அங்க ஒரே ஒரு தர்மம் தான் இருக்க முடியும். எல்லாருக்கும் காமனான விஷயம் தானே. தேகம் அப்படின்ற உணர்வுல வந்தாதான் குலங்கள், மதங்கள், நிறம், நாடு எல்லாமே வேற வேற ஆகுது. ஆனா ஆத்மான்ற சுய தர்மத்துல நாம நிலைத்திருக்கும் பொழுது அங்க ஆத்மாக்கள், எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லா ஆத்மாக்களின் தந்தை ஒருத்தர் பரமாத்மா. அப்ப அங்க ஒரு தர்மம் தான் இருக்க முடியும். சோ இந்த ரீதியில யாரால புரிஞ்சுக்க முடியுது? தேவதைகளாக ஆகப் போகின்ற நம்மளால தான் இதை நம்மள தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ம்? அதனால பாபா சொல்றாரு, ஒருவரின் வழி இன்னொருவரோடு ஒத்து போவதில்லை. ஏன்னா நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கவுங்களுக்கான பார்ட் இருக்குது. அப்ப அதற்கு ஏற்றபடிதான் அவர்களுடைய நடிப்பும் அவர்களுடைய வருகையும் டைமும் இந்த சாகார உலகத்துல ஏற்படுகிறது. இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. நாம் சொர்க்கவாசியாக ஆகின்றோம். இந்த நினைவு இருந்தால் சதா முகமலர்ச்சியோடு இருப்பீர்கள். நமக்கு ஒரு விஷயம் நல்லதா கிடைக்குது அப்படின்னா அதனுடைய நினைவு இருந்தால் எப்படி இருப்போம்? முகமலர்ச்சியோடு இருப்போம்ல. அந்த குஷி இருக்குதா? இந்த லட்சியம் முன்னாடி வச்சிருக்கிறீங்களா? இந்த லட்சியத்தை முன்னாடி வச்சீங்கனாலே உங்களுக்குள்ளே ஒரு மலர்ச்சி ஏற்படும். அப்ப சதா முகமலர்ச்சியோடு இருப்பீங்க. குழந்தைகள், உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கணும். உங்களுடைய லட்சியம் உயர்ந்தது அல்லவா? இந்த முரளியும் பாபா என்ன எதை முன்னிறுத்துறாரு? உங்களுடைய லட்சியம் உங்களுக்கு நினைவில் இருந்தால் நீங்கள் சதா முகமலர்ச்சியோடு குஷியா இருப்பீங்க. நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஸ்வர்கரவாசியாக ஆகின்றோம். சோ இந்த லட்சியத்தின் ஆதாரத்துல பல வேறுபாடுகளை, பல அடையாளங்களை, தேக உணர்வின் அடிப்படையில உருவான அடையாளங்களை நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? உடைச்சிட முடியும். நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை. இவங்க எல்லாருமே ஆத்மாக்கள், என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். நிறைய விஷயங்கள், நமக்குள்ளே இருக்கின்ற அகங்காரம், நமக்குள்ளே இருக்கின்ற பொறாமை, நிறைய விகார குணங்கள், அவகுணங்கள், பலகீனங்கள் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக உடைபடும். அப்ப பாபா சொல்றாரு, இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. நீங்க எல்லாருமே சொர்க்கவாசி ஆக போறீங்க. என்ட்ரி பாஸ் நான் கொடுத்துட்டேன். ஆனா அங்க என்ன பதவி அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியின் அனுசாரம் இருக்கிறது. உங்க முயற்சி நம்பர்வார் இருக்குது. அப்ப நம்பர்வார் அனுசாரமாக உங்களுக்கு பதவியும் கிடைக்கும். எவ்வளவு முயற்சி பண்றோமோ அவ்வளவு உயர்ந்த பதவி. அப்ப இது எல்லாமே நம்ம கையில இருக்கு. நாம அதிர்ஷ்டசாலிகள். நம் அதிர்ஷ்டத்தை நாம உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். சோ இதுதான் பாபா இந்த முரளியில சாராம்சமா கொடுத்துக்கிட்டே வராரு. அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சா கூட மாயா அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. அதிர்ஷ்டம் இல்லையெனில் திருத்திக் கொள்வதில்லை. பொய் பேசும் பழக்கம் அரைக்கல்பமாக இருந்து விட்டது. அது இன்னும் நீங்கவில்லை. பொய் சொல்வதை கூட பெருமையா நினைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க? ஐயோ, திறமசாலி, அந்த இடத்த சமாளிக்கிறான், அந்த இடத்துல திறமசாலியாமா, அந்த சூழ்நிலைய சமாளிக்கிறாங்களாமா. தான் பொய் சொல்றோம் அப்படிங்கிறத அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? தன்னை புத்திசாலி, தன்னை திறமசாலி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இது கூட ஒரு பொய் சொல்றது கூட ஒரு கலை அப்படின்ற ரீதியில சொல்றாங்க.
இதனையும் விடவில்லை எனில் அதிர்ஷ்டம் இல்லை என்று புரிய வைக்கப்படுகிறது. அவர்கள் பாபாவையும் நினைவு செய்வதில்லை. முழுமையாக பற்றுதலை விட்டால்தான் நினைவும் செய்ய முடியும். முழு உலகத்திலிருந்து வைராக்கியம் வேண்டும். உற்றார் உறவினர்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் நரகவாசிகள், சுடுகாட்டுவாசிகள். இவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள். இப்பொழுது நாம் வீடு திரும்ப வேண்டும். எனவே சுகதாமம், சாந்தி தாமத்தை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். நாம் நேற்று சொர்க்கவாசியாக இருந்தோம், ராஜ்யம் செய்தோம், அதனை இழந்து விட்டோம். மீண்டும் நாம் ராஜ்யத்தை அடைகிறோம். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு தலை வணங்கினோம். செல்வத்தை வீண் செலவு செய்தோம், கதறி அழுதோம். ஆனாலும் ஒன்றும் கிடைக்கவில்லை என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம எப்படி ஆறோம்? இப்ப அழுகை, சோகம், துக்கம் அப்படின்னா நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம தேக அபிமானத்துல இருக்கிறோம். அப்ப நமக்குள்ளே ஒரு துக்கம் வருது, நம்ம எந்த விஷயத்துக்காக அழுறோம் அப்படின்னா, எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம யோசிக்கிறோம், ஆஹா, என்ன நாம தேக அபிமானத்துல வந்தோம், ஏன் நமக்கு துக்கம் ஏற்பட்டது? பாப்பா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. இப்பொழுது அழுவதற்கான நேரம் அல்ல, பெறுவதற்கான நேரம். இது பிராப்திகளின் நேரம். அப்ப பக்தியில நாம கதறி அழுதோம், ஒன்னும் கிடைக்கல. ஆனா இப்பொழுது பாபாவின் குழந்தையாகி ஆஸ்தியை பெறுகின்றோம். இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிந்தாக வேண்டும். இதனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இது நம்முடைய கடைசி பிறவியாக இருக்கிறது. இந்த நேரத்துல தான் நமக்கு முழு ஞானமும் கிடைக்குது. ஞானத்தை முழுமையாக தாரண செய்யணும். நிலநடுக்கம் போன்றவை திடீர்னு ஏற்படுது. என்ன சொன்னாரு பாபா? அதிர்ஷ்டசாலி குழந்தைகளினுடைய நினைவுல என்ன இருக்கும்? வினாசம் எதிரில் இருக்குது. அதனால உடல், மனம், பொருள் அனைத்தையும் பயனுள்ளதாக மாத்துவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வராரு பாருங்க. நிலநடுக்கம் போன்றவை எப்படி ஏற்படுது? நான் நாளைக்கு வரப்போறேன், ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு வருதா? திடீர்னு தானே ஏற்படுது. ஓகே, இப்பொழுது நிறைய அறிவியல் சாதனங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த சுனாமி இத கூட எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு கடல்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படும், இல்ல சுனாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற டெக்னாலஜி மூலமாக வானியல் ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஆய்வு அறிக்கையின் ஆதாரத்துல நம்மள என்ன பண்றாங்க? காஷன் பண்றாங்க. ஆனா நிலநடுக்கம், எனக்கு தெரிஞ்ச நிலநடுக்கத்தை முன்னாடியே இருக்கும். ஆனா அவ்வளவு அக்யூரேட்டா இருக்குமான்னு தெரியல. அப்படி இருந்தா இந்த மாதிரி பேரிடர்கள் ஏற்படாதுல்ல. அப்ப பாபா சொல்றாரு, நிலநடுக்கம் போன்றவை திடீரென்று ஏற்படுகிறது அல்லவா? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது எத்தனை பேர் இறந்திருப்பார்கள். குழந்தைகள், உங்களுக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரை எல்லாமே தெரிந்திருக்கிறது. மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அதுவும் தெரிந்துவிடும். ஒரு சோமநாதர் கோயில் மட்டும் தங்கத்தால் இருக்கவில்லை. நிறைய கோயில்கள், மாளிகைகள் அனைத்தும் தங்கத்தினால் ஆக்கப்பட்டதாக இருந்தது. பிறகு என்னாச்சு? எப்படி மறைந்தது? நிலநடுக்கத்தில் பூமியில் புதைந்து மீண்டும் வெளியே வர முடியுமா என்ன? பாபா என்ன சொல்ல வர்றாரு? பூமி பிளந்தது, இந்த சொர்க்கம் மொத்தமா உள்ள போயிடுச்சு. திரும்பவும் பூமி பிளந்து இந்த சொர்க்கம் மேல வரும். துவாரகை வெளிப்படும். கடல் கடல் பிளந்து துவாரகை வெளிப்படும். நிலம் பிளந்து வெளிப்படும். இதெல்லாம் நடக்குமா என்ன? பூமிக்குள்ள போய் மண்ணோடு மண்ண ஆன பிறகு அது எப்படி திரும்பவும் வெளிப்படும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. பிறகு என்ன ஆனது, எப்படி மறைந்தது அப்படின்னு நாம கேட்டோம்னா, உள்ள போனது திரும்பவும் வர முடியாதுல்ல. உள்ளுக்குள் அனைத்தும் சென்று விட்டால் பிறகு என்ன ஆகும்? நாளடைவில் உங்களுக்கு தெரிய வரும். தங்கத்தாலான துவாரகை சென்று விட்டது என கூறுகிறார்கள். நாடகப்படி அவை பூமிக்கடியில் சென்று விட்டது. மீண்டும் சக்கரம் சுழலும் போது மேலே வரும் என இப்பொழுது நீங்கள் கூறுவீர்கள். இருந்தாலும் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். மேல வருதுன்னா அப்படியே கீழே இருந்து மேல அப்படியேவும் லிப்ட்ல வர்ற மாதிரி அப்படி வருமா? கிடையாது. மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். இந்த சக்கரத்தை புத்தியில் சிந்தனை செய்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த சித்திரத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பேட்ச் மிகவும் சேவைக்கு தகுதியானதாகும். ஆனாலும் இந்த சேவையை யாரும் செய்யவில்லை.
குழந்தைகள் நீங்கள் ரயிலில் கூட நிறைய சேவை செய்ய முடியும். ஆனால் ரயிலில் நாங்கள் என்ன சேவை செய்தோம் என யாரும் ஒரு பொழுதும் எழுதி அனுப்பவில்லை. பாபா என்ன சொல்றாரு? இப்போ நீங்க ட்ரெயின்ல இங்க கொஞ்சம் தூரம் போகணும். அப்ப ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா அந்த சீட்டிங் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ அங்க உட்காந்து இருக்கிறீங்க அப்படின்னா எதிரில் நீங்க ஆறாம பேசலாம். அப்ப அந்த நேரத்தை ஞானத்தை சொல்வதற்காக கூட நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ அதுல அதுக்காக பாபா சொல்றாரு, குழந்தைகள் நீங்கள் ரயில்ல கூட நிறைய சேவை செய்ய முடியும். ஆனா நீங்க இப்படி செஞ்சோம் அப்படின்னு யாரும் எனக்கு இன்ஃபார்மே பண்ணல. 3ஆம் வகுப்பில் சென்றாலும் சேவை செய்ய முடியும். யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்பாக புரிய வைத்தார்களோ, யார் மனிதனிலிருந்து தேவதையாக ஆனார்களோ அவர்களே புரிந்து கொள்வார்கள். மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதன் மகிமையும் செய்யப்படுகிறது. மனிதனிலிருந்து கிறிஸ்துவராக, சீக்கியராக இப்படிலாம் சொல்லப்படல. மனிதனிலிருந்து தேவதையாக ஆனார்கள். அதாவது ஆதி சனாதன தேவி தேவதை தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டது. மற்றபடி அனைவரும் தனது தர்மத்தில் போயிடுவாங்க. கல்ப மரத்தில் எந்தெந்த தர்மம் இருக்கிறது, மீண்டும் எப்பொழுது ஸ்தாபனையாகும் என காட்டப்பட்டிருக்கிறது. தேவதைகள் ஹிந்துவாக ஆகிவிட்டார்கள். இந்துவிலிருந்து பிறகு வெவ்வேறு மதத்திற்கு மாறிவிட்டார்கள். யாரெல்லாம் தனது உயர்ந்த தர்மம் கர்மத்தை விட்டுவிட்டு வேறு மதங்களுக்கு சென்று விட்டார்களோ அவர்களும் திரும்ப வருவாங்க. சுழற்சி நடக்குதுல்ல. திரும்பவும் ஆரம்பமாகும் பொழுது யாரெல்லாம் விட்டுட்டு வந்தாங்களோ அவங்க திரும்பவும் வந்துதானே ஆகணும். இல்லைன்னா எப்படி ஆரம்பிக்கும்? டிராமால ஒவ்வொரு நடிகருக்கான ரோல் இருக்குது. அப்ப அந்தந்த ரோல அந்தந்த நடிகர் வந்து நடிப்பாங்கல்ல. இல்லைன்னா டிராமா முழுமை அடையாதுல்ல. அப்ப யாரெல்லாம் வெவ்வேறு மதத்திற்கு போனார்களோ திரும்பவும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகும் பொழுது மாறி போனவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இப்ப பாருங்க, வெளிநாட்டிலிருந்து நிறைய ஆத்மாக்கள் வர்றாங்க. அவர்கள் எல்லாம் ஒரிஜினலா யாரு? பாரதவாசிகள். அப்ப அவங்க வேறு மதத்திற்கு, வேறு நாட்டிற்கு, வேறு கண்டத்திற்கு போயிட்டாங்க. ஆனாலும் பாபாவினுடைய ஞானத்தை கேட்டு ஓடோடி வர்றாங்க. நம்ம பாப்தாதா மிலன்ல டபுள் ஃபாரினர்ஸ் மீட் எல்லாம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. டபுள் ஃபாரினர்ஸ் பல நாடுகளிலிருந்து வந்திருப்பாங்க. பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய தேசத்தினுடைய பழக்க வழக்கங்கள், மதத்தினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த சீசன் வரும் பொழுது மோஸ்ட்லி அக்டோபர் நினைக்கிறேன். அக்டோபர்ல டபுள் ஃபாரினர் சீசன். அப்போ ஓடி வந்துருவாங்க. மற்ற நேரங்கள்லயும் வருவாங்க. ஆனா டபுள் ஃபாரினர்ஸ்க்கான ஸ்பெசிஃபிக்கான சீசன் வந்து அக்டோபர். அப்ப பாபா சொல்றாரு, வெவ்வேறு மதத்திற்கு மாறிவிட்டார்கள். யாரெல்லாம் தனது உயர்ந்த தர்மம் கர்மத்தை விட்டுவிட்டு வேறு மதங்களுக்கு போனாங்களோ அவங்களும் திரும்பி வருவாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? உலகத்தில் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். தானியங்களை உருவாக்குவதற்கு எவ்வளவு ஏற்பாடுகள் செய்கின்றார்கள். பெரிய பெரிய எந்திரங்களை ஈடுபடுத்தியும் ஒன்றும் கிடைக்கவில்லை. உலகம் தமோ பிரதானமாக ஆகத்தான் வேண்டும். ஏனியில் இருந்து கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும். நாடகத்தில் எது பதிவாகி உள்ளதோ அது நடந்து கொண்டே இருக்கும். பிறகு புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஏற்படும். அறிவியல் மூலமாக இப்பொழுது எதனை கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இதில் இன்னும் குறுகிய காலங்களில் மிகவும் திறமைசாலியாக ஆவார்கள். இதன் மூலம் அங்கு மிகவும் நல்ல நல்ல பொருட்கள் உருவாகும். இந்த விஞ்ஞானம் அங்கு சுகத்தை கொடுப்பதாக இருக்கும். இங்கு சுகம் குறைவாக இருக்கிறது, துக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த அறிவியல் சாதனங்கள் வருவதற்கு எவ்வளவு ஆண்டுகளானது? இதற்கு முன்னாடி மின்சாரம், எரிவாயு போன்றவை இல்லவே இல்லை. இப்பொழுது எப்படி ஆயிடுச்சு? அங்கு இந்த அறிவியலை கற்றுக்கொண்டு செல்வார்கள். மிகவும் வேகமாக காரியங்கள் நடக்கும். இங்கு கூட எவ்வளவு பெரிய கட்டிடங்களை உருவாக்குறாங்க. எல்லாமே தயாரா இருக்குது. எவ்வளவு அடுக்கு மாளிகைகளை உருவாக்குகிறார்கள். அங்கு இவ்வாறு இருக்காது. அங்கு அனைவருக்கும் தனித்தனி வயல்வெளிகள் இருக்கும். வரிகள் விதிக்கப்படாது. அங்கு அளவற்ற செல்வங்கள் இருக்கும். நிலப்பரப்பு அதிகமாக இருக்கும். நதிகள் எல்லாம் இருக்கும். மற்றபடி கால்வாய் போன்றவை இருக்காது. பிற்காலத்தில் வாய்க்கால் முதலானவற்றை தோண்டி பயன்படுத்தினார்கள். பாபா அங்க இயற்கை எப்படி இருக்கும், விவசாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. எல்லாமே ஈஸியா இருக்கும்.
அங்க வரிகள் இருக்காது. ம் தனித்தனியா எல்லாருக்குமான லேண்ட் இருக்கும். நமக்கு இப்பொழுது 2 என்ஜின் கிடைத்திருக்கிறது. டபுள் என்ஜின். யார் அந்த 2 என்ஜின்? பிரம்மா பாபா, சிவபாபா. மலை மேல் ஏறும் ரயிலுக்கு 2 என்ஜின் பொருத்தப்படுகிறது. குழந்தைகள், நீங்களும் தனது விரலை கொடுக்கின்றீர்கள். ஆனாலும் நீங்கள் குறைவானவர்களே இருக்கின்றீர்கள். உங்களுக்குத்தான் மகிமையும் செய்யப்படுகிறது. நாம் ஈஸ்வரிய உதவியாளராக இருக்கின்றோம் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்கிறோம். பாபாவும் சேவை செய்ய வந்திருக்கிறாரு. ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்து அநேக தர்மங்களை விநாசம் செய்ய வைக்கின்றார். சிறிது காலத்திற்கு பிறகு நீங்கள் நிறைய குழப்பங்களை காண்பீர்கள். யுத்தம் செய்து எங்காவது அணுகுண்டு வீசிவிடக்கூடாது என இப்பொழுது பயப்படுறாங்க. யுத்தம் மிகவும் நடக்கிறது. அடிக்கடி தங்களுக்குள் சண்டையிடுகிறார்கள். பழைய உலகம் முடியத்தான் வேண்டும் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். பிறகு நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்வோம். இப்பொழுது 84 பிறவி சக்கரமானது முடிவடைகின்றது. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போவோம். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப அணுகுண்டு வீசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வீசினாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 2ஆம் உலக போர்ல அணுகுண்டு நிறைய இல்ல. 2 நகரங்கள்ல போட்டே பெரிய சேதத்தை ஏற்படுத்திருச்சு. இப்ப எல்லா நாடுகளும் வச்சிருக்கிறாங்க. நீ போட்டா நான் போடுவேன்னு போட்டா போட்டி போட்டுட்டு போட்டுறலாம். அப்ப எல்லாருமே அழிந்துடுவாங்கல்ல. அதனால அந்த பயம் இருக்குது. ஆனா தலைக்கு மீறி எல்லாமே கை மீறி போகும் பொழுது என்ன ஆகும்? நீ போட்டியா? நான் போடுவேன். நான் போட்டேனா? நீ போடுவேன். அந்த ஒரு நிலை வந்தா என்ன ஆகும்? இந்த மொத்த உலகமே சுடுகாடாக ஆயிடும்ல. இப்ப பாபா என்ன சொல்றாரு? இந்த அணுகுண்டுகளை வீசிவிடக் கூடாதுன்னு இப்ப பயப்படுறாங்க. ஆனா நடந்ததுன்னா எல்லாமே சர்வநாசமாயிடும். பழைய உலகம் முடியத்தான் வேண்டும் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். பிறகு நாம் நம்முடைய வீட்டிற்கு திரும்புவோம். இப்பொழுது 84 பிறவி சக்கரம் முடிகின்றது. அனைவரும் சேர்ந்து வீட்டிற்கு திரும்புவோம். குழந்தைகளில் ஒரு சிலருக்குத்தான் இந்த நினைவு அடிக்கடி வருது. நாடக அனுசாரப்படி சுறுசுறுப்பான மற்றும் மந்தமான மாணவர்கள் இருக்கிறாங்க. சுறுசுறுப்பானவர்கள் என்ன பண்ணுவாங்க? நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவார்கள். மந்தமான மாணவர்கள் முழு நாளும் சண்டையிடுவது, சச்சரவுகளில் செல்வார்கள். தந்தையை நினைவு செய்யாமல் முழு நாளும் உற்றார் உறவினர்களையே அதிகம் நினைவு செய்றாங்க. இங்கு அனைத்தையும் மறந்தாக வேண்டும். நான் ஆத்மா. இந்த சரீரம் எனும் வாள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் கர்மாத்தீத்த நிலை அடையும் பொழுது இந்த வாள் என்ன ஆயிடும்? விலகிவிடும். கர்மாத்தீத்த நிலை அடைந்தால் சரீரம் அழிந்துவிடும். நாம் கருப்பான நிலையிலிருந்து அழகான நிலையடைய வேண்டும் என்ற கவலை இருக்கணும். அதற்காக முயற்சியும் செய்யணும். கண்காட்சியில் மிகவும் முயற்சி செய்யறாங்க. மகேந்திரன் போபால்ல சேர்ந்த மகேந்திரன் ஒரு ஆத்மா இருந்திருக்கார் போல. பாபா அவரை ரெஃபர் பண்றாரு. மகேந்திரன் எவ்வளவு தைரியமாக செய்து காட்டினார். தனியாக இருந்து எவ்வளவு முயன்று கண்காட்சி செய்தார். உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் அல்லவா? ஒருவர் மூலமாக எவ்வளவு அதிசயம் ஏற்பட்டது. எவ்வளவு பேருக்கு நன்மை செய்தார். உற்றார் உறவினர்களின் உதவியின் மூலம் எவ்வளவு காரியம் செய்தார். அதிசயம் அல்லவா? தங்களுடைய செல்வத்தை இந்த காரியத்தில் பயன்படுத்துங்கள். செல்வத்தை வைத்து என்ன செய்வீர்கள் என உற்றார் உறவினர்களுக்கு புரிய வைத்தார். தைரியமாக சென்டரை உருவாக்கினார். இதனால் எவ்வளவு பேருக்கு பாக்கியம் ஏற்பட்டது. இவ்வாறு 5-6 நபர்கள் உருவானால் எவ்வளவு சேவை நடைபெறும். சிலர் ரொம்பவுமே கஞ்சத்தனமாக இருக்கிறாங்க. பிறகு அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை எனில் புரிந்து கொள்ளப்படுகிறது. விநாசம் எதிரில் இருக்கிறது. அப்புறம் என்ன பாபா சொல்றாரு? நாம் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் இவ்வளவு பேர் பிராமணர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஷரீர வம்சாவளி. நீங்கள் வாய்வழி வம்சாவளி. சிவஜெயந்தி சங்கம யுகத்தில் நடைபெறுகிறது. இப்பொழுது ஸ்வர்க்கத்தை உருவாக்குவதற்கு மண்மனாபவ எனும் மந்திரத்தை தந்தை தராரு. நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாகி தூய்மையான உலகத்துல எஜமானராக ஆயிடுவீங்க. இவ்வாறு யுக்தியோடு நோட்டீஸ் தயார் செய்யணும். உலகத்துல நிறைய பேரு இறக்குறாங்கல்ல, அங்கு சென்று நோட்டீஸ் கொடுங்கங்கிறாரு. தந்தை வரும் பொழுது பழைய உலகம் முடிந்து பிறகு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும். இப்பொழுது சுகதாமத்திற்கு செல்ல வேண்டுமானால் அதற்கான மந்திரம் மண்மனாபவ. இப்படி நல்ல தரமான பேப்பர்ல நோட்டீஸ் தயார் செஞ்சு எல்லார்கிட்டையும் கொடுங்க. மயான பூமியில கூட நோட்டீஸ் கொடுங்க. குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் வேணும்.
சேவைக்காக யுக்திகள் நிறைய தரப்படுகிறது. இவற்றை நல்லா எழுதி கொள்ள வேண்டும். லட்சியம் எழுதப்பட்டிருக்கிறது. புரிய வைப்பதற்கு நல்ல யுக்தி வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தையருக்கு ஆன்மீக தாய் தந்தையருக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி. தாரணைக்கான முக்கியமான சாரம்: கர்மாத்தீத்த நிலையை அடைவதற்காக இந்த ஷரீரத்தை மறக்க வேண்டும். ஒரு தந்தையை தவிர எந்த ஒரு உற்றார் உறவினர்களின் நினைவும் வராமல் இருக்க முயற்சி செய்யணும். ஸ்ரீமத் படி ஈஸ்வரிய உதவியாளராக வேண்டும். தன்னுடைய உடல் மனம் பொருளை நல்ல முறையில் பயன்படுத்தி உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டும். வரதானம் கொடுக்கிறார் பாபா. கர்மவினை பயனாக வரும் சூழ்நிலையின் கவர்ச்சியையும் கூட முடிவடைய செய்யக்கூடிய சம்பூர்ண நஷ்டமோகா ஆகுக. கர்மவினை பயனாக தான் நமக்கு ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையில பின்னாடி கவர்ச்சியும் வருது. அதையும் முடிவடைய செய்யக்கூடிய சம்பூர்ண நஷ்டமோகா ஆகுக. பாருங்க, நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம குடும்பம் அப்படிங்கிறது இந்த கலியுகத்துல எப்படி உருவாகுது? கர்மவினை பயனின் ஆதாரத்துல உருவாகுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்று கார்மிக் பார்ட்னர், இன்னொன்று சோல்மேட். இந்த கார்மிக் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க? வந்து துக்கத்தை கொடுப்பாங்க. ஏன்? அப்படிப்பட்ட கார்மிக் அக்கௌண்ட் அந்த ஆத்மா கூட இருக்குது. ஆனா அதை வந்து எந்த அளவுக்கு நாம சக்தி இழந்ததுனால நாம் செய்த வினையின் பயனாக இப்பொழுது இந்த சூழ்நிலை இருக்குது, இந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னா எனக்குள்ளே சக்திகளை என்ன பண்ணணும்? விழித்தெழச் செய்ய வேண்டும். இப்படி இருந்ததுன்னா அந்த கர்மா கூட ரொம்ப ஈஸியா செட்டில் ஆயிடும். அதுவல்லாமல் நம்ம தேக உணர்வுல இருந்தோம், தேக பற்றுல இருந்தோம்னா அந்த இடத்துல தோல்விதான். அப்ப கர்ம வினை பயனாக வரும் சூழ்நிலையின் கவர்ச்சியையும் கூட பாருங்க, இந்த கார்மிக் பார்ட்னர் அப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்க. என்ன தடைகள் ஏற்பட்டாலும் அவங்களதான் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க மூலமாக நிறைய துன்பங்களை அனுபவம் செய்வாங்க. இப்படி சொல்லப்படுது இல்ல. அப்ப இந்த கார்மிக் பார்ட்னர் ஆன்மீக ரீதியில பாத்தீங்கன்னா அவங்க உங்களை ஆன்மீக ரீதியில முன்னேற்றுவதற்காகத்தான் வர்றாங்க. அந்த சூழ்நிலை வருது, அப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறீங்க, இது கர்ம வினை பயன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த இடத்துல எனக்குள்ள என்ன சக்திகள் வெளித்தலைய செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த மோகத்தை வென்றவராக ஆகிட்டோம் அப்படின்னா அதிலிருந்தும் விடுபடலாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த கவர்ச்சி எது கொடுக்குது, எது நம்மளை அங்க ஈர்க்குது, இங்க நான் எதை கட் பண்ணணும், எனக்குள்ளே என்ன விகாரம் தலை தூக்குது, இங்க நான் மோகம் வருதா, இங்க வந்து கோபம் வருதா, காமம் வருதா, அகங்காரம் வருதா. சோ இந்த சூழ்நிலையானது எந்த அவகுணங்களை விழித்தலை செய்து, அப்ப எதனுடைய அடிப்படையில இந்த கவர்ச்சி ஏற்படுகிறது, இதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா நாம நடுநிலையில இருந்து மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நஷ்டமோக ஆயிடலாம். நிறைய பேரோட வாழ்க்கையில இது நடக்குது. நம்ம பிராமணர்களுடைய வாழ்க்கையிலையும் இது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு மாதாஜி எல்லாம் ஒரு தன்னுடைய பையனால ரொம்ப துன்பப்பட்டாங்க. அப்போ அவர் சரீரம் விட்ட பிறகு நஷ்டமோகா நிலை வந்துருச்சு அவருக்கு. ஆனா அந்த நிலை வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல அவங்களால விட முடியல.
கிளாஸ் நிறைய வருவாங்க, ஆனா அவங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள், குழப்பங்கள். ம், அப்ப ஆட்டோமேட்டிக்காக நாடகத்தின் அனுசாரம் அது நடந்த பிறகு அவங்க இப்ப ரிலீஃப்டா இருக்கிறாங்க. அப்படி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையின் கவர்ச்சியை நாம கண்டுபிடிக்கணும். அது எதனுடைய அடிப்படையில வருது? கர்மவினை பயனாக வருது. இதை பகுத்தறியும் சக்தி கொண்டு நம்ம பார்த்தோம், அந்த மோகத்தை வென்றோம் அப்படின்னா அப்புறம் முன்னேறும் கலைதான், ஏறும் கலைதான். இப்பொழுது வரை இயற்கை மூலமாக உருவாகி இருக்கும் சூழ்நிலைகள் மனோநிலையை தன் பக்கம் கொஞ்சம் கவர்ச்சி செய்கிறது. இப்பொழுது இயற்கையின் மூலமாக இப்பொழுது இயற்கையின் மூலமாக உருவாகியிருக்கும் சூழ்நிலைகள் மனோநிலையை தன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கவர்ச்சி செய்கிறது. அனைத்தையும் விட அதிகமாக தன்னுடைய தேகத்தின் கணக்கு வழக்கு, கர்மவினை பயன் ரூபத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் தன் பக்கம் கவர்ச்சி செய்கிறது. எப்பொழுது இந்த கவர்ச்சியும் முடியுமோ அப்பொழுதே சம்பூர்ண நஷ்டமோகா நிலையை அடைந்ததாக சொல்ல முடியும். அந்த மனோநிலையை இப்ப நம்ம மனச ஆத்மா, நான் ஆத்மா, இந்த மனம் என்பது என்னுடைய கட்டளைப்படி நடக்கணும் அப்படின்னு அந்த ஆத்மா அப்படின்ற அந்த ராஜாவோட சீட்டுல உட்கார முடியல. இந்த மனசு என்ன பண்ணுது? வேற வேற விஷயங்கள்ல தன்னை இழுக்குது. அது கவர்ச்சி அப்படின்னாலும் இப்போ உடலுக்கு ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட மனசு அங்க அங்க இழுக்கப்படுது இல்ல. உடலுக்கு வருகின்ற துன்பம், அந்த வலிகள், அந்த வேதனைகள்ல மனமும் ஈடுபட்டுருது. அப்ப மனதை நம்மளால வெல்ல முடியல. அனைத்தையும் விட அதிகமாக தேகத்தின் கணக்கு வழக்கு, கர்மவினை பயன் ரூபத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள், இது எல்லாமே நம்ம மனச பாபா கிட்ட ஈடுபடுத்த முடியாம செய்யுது. சோ அது மாதிரி பாபா இங்க புரிய வைக்கிறாரு. எப்பொழுது இந்த கவர்ச்சியும் முடிவடையுமோ, மன்ஜீத், மாயாஜீத், பிரகிருதி ஜீத், இந்த மூன்றின் மேலும் வெற்றி பெற முடியும் பொழுது நாம சம்பூர்ண நஷ்டமோகா நிலையை அடைந்ததாக சொல்ல முடியும். தேகத்தினுடைய மற்றும் தேகத்தின் உலகத்தினுடைய எந்த ஒரு சூழ்நிலையும் ஸ்திதியை அசைக்க முடியாத நிலையே சம்பூர்ண நிலையாகும். எப்பொழுது அப்படிப்பட்ட நிலை அடைவீர்களோ அப்பொழுதே ஒரு வினாடியில் தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திவான் சுரூபத்தில் சகஜமாக நிலைக்க முடியும். ஸ்லோகன்: தூய்மை என்ற விரதம் அனைத்தையும் விட சிரேஷ்டமான சத்திய நாராயண விரதமாகும். இதுலதான் அதீந்திரிய சுகம் நிறைந்திருக்கிறது. தூய்மை என்கின்ற விரதம் எல்லாத்தையும் விட சிரேஷ்டமான சத்திய நாராயண விரதம். அவ்யக்த இஷாரா: தன்னுடைய சக்திசாலி மனதின் மூலமாக ஷகாஷ் கொடுக்கும் சேவையினை செய்யுங்கள். மனதின் சேவை எல்லையற்ற சேவையாகும். எதுவும் எல்லைக்குட்பட்டதா இருக்காதுல்ல. பாபா சொல்லுவார்ல, வாச்சா சேவை செய்யணும்னா ஒருத்தர் பேசணும், இன்னொருத்தர் கேட்கணும். அப்ப எங்க கேட்கறவங்க இருக்கிறாங்களோ அங்க பேசுறவங்க போய் சொல்லணும். அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதோ, இல்ல இந்த தேகத்தை உபயோகப்படுத்தணும், சரீரம் நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். இப்ப தொண்டை கட்டிருச்சுன்னா பேச முடியாது, ஞானம் இருந்தாலும் பேச முடியாது. இப்படி பல லிமிட்ஸ் இருக்குது, பல எல்லைகள் இருக்குது. ஆனா மனதின் சேவை அப்படி கிடையாதுல்ல. தேகம் ஆரோக்கியம் இல்லாமல் நீங்க படுத்திருந்தா கூட மனதின் சேவையை செய்யலாம். நடக்க முடியாத நிலையில இருந்தா கூட, இல்ல வெளிய சூழ்நிலையில ஏதோ புயல் மழை இருந்தாலும் கூட, எங்க இருந்தாலும் மனதின் சேவையை செய்யலாம். அது எல்லையற்ற சேவையும் ஆகும். அதற்கு தடைகள் கிடையாது, எல்லை கிடையாது. பேசினா நம்ம பேச்சை கேட்கிற இந்த 4 பேர், உட்கார்ந்துருக்கிற 4 பேர் தான் பேச்சு கேட்க முடியும். அதன் மூலம் சேவை ஏற்படுது. கர்மனா சேவையும் அப்படித்தான், ரொம்ப லிமிட்டட் இல்லையா? ஆனா மனசா சேவை எல்லையற்ற சேவை. எந்த அளவு நீங்கள் மனதின் மூலமாக, பேச்சின் மூலமாக சுயம் உதாரணமாகுவீர்களோ அப்பொழுதே உதாரணத்தை பார்த்து தானாகவே கவர்ச்சி ஏற்படும். எந்த ஒரு ஸ்தூல காரியம் செய்யும் பொழுதும் மனதின் மூலம் அதிர்வலைகளை பரப்பும் சேவை செய்யுங்கள். எவ்வாறு ஒரு வியாபாரி கனவிலும் கூட தன்னுடைய வியாபாரத்தை பார்ப்பாரோ, கனவுல கூட
வியாபாரத்தினுடைய கனவு வரும். அதுபோல உங்களுடைய வேலை உலக நன்மை செய்வதாகும். இதுவே உங்களுடைய தொழிலாகும். இந்த தொழிலை நினைவில் வைத்து சதா சேவையில் பிஸியாக இருங்கள். ஓம் சாந்தி. நன்றி பாபா. இன்றைக்கு முதல் நாளா பாபாவினுடைய மகா வாக்கியங்களாகிய முரளியை நீங்கள் கேட்டீங்க. முரளி அப்படிங்கிறது பிராமணர்களாகிய நமக்கு இறைவன் கொடுக்கின்ற படிப்பு. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் இறை மாணவர்கள். அப்போ இறை மாணவர்களாகிய நமக்கு ஒரே மாதிரியான சிலபஸ் அப்படின்னா என்ன? உலகம் முழுவதும் இருக்கின்ற பிரம்மா குமாரிகளுக்கு ஒரே முரளியானது படித்து புரிந்து வாழ்க்கையில் தாரணை செய்வதற்காக கொடுக்கப்படுகிறது. என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் கூடிய விரைவில் நீங்கள் எந்த பகுதியில் வசிக்கிறீங்களோ அங்கிருந்து அருகில் இருக்கின்ற ராஜயோக தியான நிலையம் என்று சொல்லப்படுகின்ற பாபாவினுடைய வீடு, சென்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அங்கே போய் கனெக்ட் ஆகுங்க. அப்படிப்பட்ட சென்டர்ஸ் இல்லைன்னா கீதா பாட்ஷாலா அப்படின்னு இருக்கும். மெயின் சென்டர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் கீதா பாட்ஷாலான்னு சொல்லப்படுகின்ற கிளை நிலையங்கள் இருக்கும். ஜெனரலாக மெயின் சென்டர்ஸில் சமர்ப்பண சகோதரர்கள் இல்லை சகோதரிகள் இருப்பாங்க. இந்த மாதிரி கீதா பாட்ஷாலாவில் அங்கங்கே அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பிரம்மா குமாரிகளுக்கு உதவும் வகையில், ஈஸியாக இருக்கிற வகையில் அங்கேயும் முரளி வகுப்புகள் நடக்கும். நீங்கள் ஏதாவது கிளை நிலையத்துக்கோ இல்லை மெயின் சென்டருக்கோ போனீங்கனாலே அங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்ன, உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த கீதா பாட்ஷாலாவையோ இல்லை மெயின் சென்டரையோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அங்கே போயிட்டு இப்படி நாங்கள் பேசிக் கோர்ஸ் முடிச்சிட்டோம், இனி முரளி படிப்பதற்கும் இங்கே யோகா பண்ணுவதற்கும் ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க உங்களை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், ஏது செய்யணும், எந்த டயத்துக்கு வரணும், எப்படி வரணும், எல்லா வழிகாட்டுதலும் கொடுப்பாங்க. அதனால் பாபாவினுடைய இந்த மகா வாக்கியமாகிய முரளியை இனி உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற பாபா வீட்டில், பாபா சென்டரில் போயிட்டு கேட்கணும் அப்படிங்கிறத நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் இடத்துல இருந்து பக்கத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, எந்த ஊரில் எந்த தெருவில் இருக்கிறீங்களோ அங்கேருந்து மிக அருகாமையில் இருக்கிற சென்டர்ஸோட கனெக்ட் பண்ணுங்கள். அங்கே போய் எங்களை போல் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஆன்லைனில் சந்திக்கிறோம். நம்மளை போல ஒருமித்த கருத்து, ஒரே மாதிரி முயற்சி செய்பவர்கள், அவர்களை சந்தித்தோம் என்றால், அவர்களோட பேசணும் என்றால், இப்போ என்னுடைய எண்ணமும் உங்களுடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குது. நானும் எனக்குள்ள மாற்றம் கொண்டுட்டு வரணும், உலகத்திற்கு நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன். நீங்களும் அப்படி பண்ணுறீங்க, அப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த ஒருமித்த கருத்து இருக்கிறவங்க மீட் பண்ணிக்கிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு குழுவாக சேர்ந்து இந்த முயற்சி செய்தால் எப்படி இருக்கும். ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல. இது எல்லாமே வெர்ச்சுவலாக இருக்குது. அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டர்ஸில் போங்க, அங்கே இருக்கின்ற சகோதரிகள் கூட பேசுங்க, இப்படி சொல்லுங்கள், பேசிக் கோர்ஸ் நாங்கள் முடிச்சிட்டோம், முரளி கேட்க விரும்புகிறோம், எப்போ வரணும், எப்படி வரணும்னு கேளுங்க. அங்கே போய் அந்த சென்டர்ஸோட கனெக்ட் ஆகுங்க. பாபா வீடு, ஓகேங்களா? பாபா வீடுன்னா எது? சென்டர், ஓகேங்களா? பிரம்மகுமாரிகள் தான நிலையம்னு போட்டிருக்கோம். அதுவும் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் போய் கேட்டிங்கன்னா இன்னும் அந்த இடத்துல எத்தனையோ பேர் ஒன்றா கேட்டிருப்பாங்க. அந்த வைப்ரேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த வைப்ரேஷன் அங்கே உள்ள மெடிடேஷன் ரூம் இருக்கும். அங்கே போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் அனுபவங்களை நீங்கள் எடுத்துக்கணும். அதற்காகவும் தான் இதை சொல்லிகிட்ருக்கிறேன். நன்றி. ஓம் சாந்தி.
என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே பிரபு. கொடுந்தீயில் உலகம் வேக, கடுந்தீயில் தேருக்கள் எரிய, அரும்பு வாடி போக, கருகி போன பூக்கள், உயிரோட்ட வந்த அன்பு குளிர் தீபமானதே. என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே பிரபு. அந்த வானை மாற்றி அமைத்தவன் இம்மண்ணை மாற்றினான். என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே பிரபு. என் வாழ்வில் மாற்றம் செய்ததும்